ஹாய், என் பேர் வசந்தன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேட்லாக் 1997 யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம 3ds Max சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி ரியலிஸ்டிக்காக டேபிளை தான் கிரியேட் பண்ண போகிறோம். இன்னைக்கு கிரியேட் பண்ணக்கூடிய டேபிள் டிசைனை சைடில் ஆட் பண்ணுறேன். மறக்காமல் செக் பண்ணி இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மாதிரி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்களுக்காக ஒரு கார்டு கொடுக்குறேன். மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். அதிகம் பேசாமல் கிளாஸஸ்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எப்போ டிராயிங் ஷீட் வரைஞ்சிங்கனாலுமே நியூ ஷீட்டில் வரைஞ்சிக்கோங்க. ஃபைல்ஸை கிளிக் பண்ணிக்கிட்டு நியூவில் ஆல் நியூ கிளிக் பண்ணிக்கோங்க. டோன்ட் சேவ். இப்போ ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருந்த செட்டிங்ஸ் எல்லாமே அப்படியே இருக்கும். அதையும் ரீசெட் பண்ணிக்கோங்க. ஃபைல்ஸை கிளிக் பண்ணி ரீசெட், டோன்ட் சேவ், எஸ்ன்னு கொடுத்துருங்க. இப்போ நாம இன்னைக்கு வரையக்கூடிய டைமென்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர்ல தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். இன்கேஸ் உங்களுக்கு ரேண்டமா மில்லிமீட்டர்ஸ் இல்லைன்னா மீட்டர்ஸ்ல கன்வெர்ட் பண்ண முடிஞ்சா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ல யூனிட் செட்டப் மெட்ரிக்ல சென்டிமீட்டர் வச்சுக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு என்ன டைமென்ஷன் வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு சென்டிமீட்டர்ஸ்ல வச்சு வரைய சொல்லிக் கொடுக்க போறேன் உங்களுக்கு. ஓகே, கீபோர்டில் Alt+W அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கிறேன். கிரியேட்ல ஷேப்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ரெக்டாங்கிள் கிளிக் பண்ணி டாப் வியூவில் ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் வந்து வரைஞ்சிக்கோங்க. இங்கே இன்டர்போலேஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கிட்டு அடாப்டிவ் அப்படின்ற ஆப்ஷன் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிக்கிட்டு செலக்ட் அண்ட் மூவில் மவுஸில் ரைட் கிளிக் பண்ணி XYZ எல்லாமே 00ன்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கலாம். க்ளோஸ் த விண்டோ. மாடிஃபை லிஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கிட்டு இதோட லென்த்து வித்து அப்படி பார்த்தீங்கன்னா 40 சென்டிமீட்டர் லென்த்து, வித்து பார்த்தீங்கன்னா 28, கார்னர் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 13.1 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிக்கிட்டு தேவையான அளவுக்கு அப்படி ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு புரியுறதுக்கு. திரும்ப மாடிஃபை லிஸ்ட்டில் எக்ஸ்ட்ரூட் அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஹைட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 12ன்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கலாம். டிஃபால்ட் ஷேடிங், அதாவது பெர்ஸ்பெக்டிவ் வியூவில் டிஃபால்ட் ஷேடிங்லேருந்து எட்ஜ்டு ஃபேஸஸ்க்கு மாற்றிக்கிறேன். ஓகே, இப்போ பெர்ஸ்பெக்டிவ் வியூ பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு கீபோர்டில் Alt+W அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கலாம். மவுஸில் ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு எடிட்டபிள் பாலி அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கிட்டு எட்ஜஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கேப்லாம் இருக்குல்ல, இந்த கேப்பையும் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கலாம். டாப்பில் கிளிக் பண்ணிக்கிட்டு கீபோர்டில் கண்ட்ரோல் ப்ளஸ் பண்ணி பாட்டமையும் கிளிக் பண்ணிக்கிட்டு கனெக்டில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கிட்டு ஜிக்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1 இல்லை 2 ஜிக்மெண்ட்டாக கொடுத்துக்கோங்க. டிக்கு. அதேமாரி ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய இதையும் கிளிக் பண்ணிக்கலாம். கனெக்ட்னு கொடுத்துருங்க. டிக்கு. சைடில் வந்து கிளிக் பண்ணிக்கிட்டு கீபோர்டில் கீபோர்டில் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி கனெக்டில் செட்டிங்ஸு இங்கே 2க்கு பதிலாக 20ன்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கோங்க. டிக்கு. திரும்ப ரொட்டேட் பண்ணி இதையும் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. கனெக்டில் 20ன்னு சொல்லி கொடுத்துட்டு டிக் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே எட்ஜஸில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஜிக்மெண்ட்டாக, அதாவது ஒவ்வொரு எட்ஜு ஒன்று விட்டு ஒன்றா கிளிக் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நான் கிளிக் பண்ணுற மாதிரி ஒரு எட்ஜை விட்டு ஒரு எட்ஜுன்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் காண்டாக தான் இருக்கும், பட் உங்களுக்கு கிரியேட் பண்ணி வரக்கூடிய ஷேப்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அக்யூரேட்டாக பார்க்குறதுக்கு அழகாக வரும். இதெல்லாம் நான் அப்படியே 2x ஸ்பீடில் வந்து உங்களுக்கு போட முடிஞ்சா போட்டுருக்குறேன். இல்லைன்னா இதை அப்படியே ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு எட்ஜை விட்டு ஒரு எட்ஜுன்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஏன்னா உங்களுக்கு அந்த இனிஷியலில் டிராயிங்கில் காமிச்ச மாதிரி ஒரு பெண்டான கர்வ்டு டிசைன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இவ்வளோ பொறுமையாக வரைகிறது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒர்த்து தான். ஸோ மறக்காமல்
கொஞ்சம் பொறுமையாக கிளிக் பண்ணி பாருங்க, இல்லைன்னா அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் போட்டு மூவ் பண்ணிக்கோங்க. சாரி, மாற்றி கிளிக் ஆகிடுச்சு. ஒருவேளை இந்த மாதிரி ராங் கிளிக் ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா கீபோர்டில் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா அன்டூ ஆகிடும். நிமிஷம் ஒன்றும் வேண்டாம், அப்பப்போ எதாவது மாறி மாறி கிளிக் ஆகிடுது. மாற்றி கிளிக் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எட்ஜை விட்டு ஒரு எட்ஜு ஃபுல்லாக எல்லாத்தையுமே நம்ம கிளிக் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூட் அதில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 10ன்னு இருக்கா, இதை எரேஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் 0.5 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட வித்தோட செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை எரேஸ் பண்ணிட்டு 0.65 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கோங்க. டிக்கு. இப்போ அப்படியே வச்சுக்கிட்டு சாம்பர்ல செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. சாம்பர்ல பார்த்தீங்கன்னா இதுக்கான சாம்பர் அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.75. இதோட செக்மெண்ட் அதாவது சாம்பரோட செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா 10 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிக்கிட்டு டிக் கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டயக்ராம்ஸில் கேட்ட மாதிரி காமிச்ச மாதிரி பெண்டாக வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். ஓகேவா? இப்போ வந்து இந்த எட்ஜஸ் அன்டூ பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு கலர் கொடுத்துடலாம். இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கிட்டு இந்தந்த கலர்ஸ்ன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு ரேண்டம் கலர் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் கொடுக்குற கலரையே கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். இது உங்களோட விருப்பம் தான். இதுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் கலரில் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ கீபோர்டில் Alt+W அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிட்டு இன்னொரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் வரைஞ்சிக்கோங்க. கிரியேட்டில் ஷேப்ஸில் ரெக்டாங்கிள் பாக்ஸை கிளிக் பண்ணி இன்னொரு ரெக்டாங்கிள் வந்து வரைஞ்சிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா அந்தாண்டா வரைஞ்சிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா திரும்பவும் இந்த இன்டர்போலேஷனில் அடாப்டிவ் ஆன் பண்ணிக்கிட்டு லென்த்து வித்து பார்த்தீங்கன்னா 40, அதே லென்த்து வித்து தான் 40, வித்து பார்த்தீங்கன்னா 28, கார்னர் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 13.1 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கோங்க. இப்போ இதை மவுஸில் ரைட் கிளிக் பண்ணி X, Y, Z எல்லாமே 00 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கோங்க. சாரி 0, 0, இது பார்த்தீங்கன்னா 12 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு டாப்பில் வந்துடும். அப்படியே அன்டூ பண்ணிவிட்டு மாடிஃபை லிஸ்ட்டை கிளிக் பண்ணி மாடிஃபையர் லிஸ்ட்டில் எக்ஸ்ட்ரூட் அப்படின்னு சொல்லி கொடுங்க. எக்ஸ்ட்ரூடோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 12 கிடையாது, 0.6 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பெர்ஸ்பெக்டிவில் கீபோர்டில் Alt+W அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணி கேட்டுறேன். அதான் ஒரு நிமிஷம் ஸ்டக் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நாம் கீழே வரைஞ்ச பாக்ஸோட மேலே இருக்க பாக்ஸ் கரெக்டாக மெர்ஜ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கன்வெர்ட்டர் டு எடிட்டபிள் பாலி அப்படின்னு சொல்லி மாற்றிக்கோங்க. இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கிட்டு கீபோர்டில் கன்வெர்ட்டர் டு எடிட்டபிள் பாலி அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணது அப்புறமேட்டுக்கு சாம்பர் எட்ஜ், இந்த எட்ஜஸ்லாம் இருக்குல்ல, இதை வந்து கீபோர்டில் Alt+W அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் வியூ விண்டோவில்
ஜூம் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த எட்ஜஸ் அப்படின்னு இருக்கா அதை கிளிக் பண்ணி டாப்ல இருக்கக்கூடிய இந்த ஓகே டாப்ல இருக்கக்கூடிய இந்த பாக்ஸஸை ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கக்கூடிய எட்ஜஸை மட்டும் அண்டு பண்ணிடுங்க. கீபோர்டில் Alt+W ஐயோ ஒரு நிமிஷம் மவுஸ் வந்து ஸ்டக் ஆயிடுச்சு. கீபோர்டில் Alt ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு கீழே இருக்க பாட்டமில் இருக்கக்கூடிய எட்ஜஸை மட்டுமே ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பெர்ஸ்பெக்டிவ் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த டாப் எட்ஜஸ் மட்டுமே உங்களுக்கு கிளிக் ஆகிருக்கும். சாம்பரில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கிட்டு இதோட அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.6 செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா 3 செக்மெண்ட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா 3 செக்மெண்ட்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கலாம். டிக் கொடுத்துருங்க. இப்போ கீபோர்டில் Alt+W அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணது அப்புறமேட்டுக்கு திரும்ப டாப் வியூவில் கிரியேட்ல ஷேப்ஸை கிளிக் பண்ணிட்டு இன்னொரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் வந்து வரைஞ்சிக்கிறேன். ஓகே ரெக்டாங்கிள் பாக்ஸ் வரைஞ்சது அப்புறமேட்டுக்கு பேராமீட்டர்ஸில் லென்த் வித் சைஸ் கார்னர் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா லென்த் பார்த்தீங்கன்னா 40 சென்டிமீட்டர், வித்து பார்த்தீங்கன்னா அதே 28 சென்டிமீட்டர், கார்னர் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 13.1 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கலாம். சரி 13.1. இப்போ செலக்ட் அண்ட் மூவ் அப்படின்னு இருக்குல்ல, இதை மவுஸில் ரைட் கிளிக் பண்ணிக்கிட்டு எக்ஸ் ஒய் இசட் எல்லா டைரக்ஷனுமே 0 0ன்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஓகே என்ட்ரி பண்ணது அப்புறமேட்டுக்கு அப்படியே மவுஸில் ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு எடிட்டபிள் ஸ்பைலைன் அப்படின்னு இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் ஸ்டக் ஆகுது. கிளிக் பண்ணது அப்புறமேட்டுக்கு இந்த ரெண்டரிங்ல எனேபிள் இன் ரெண்டர் அப்படின்றதையும் எனேபிள் இன் வியூ போர்ட் அப்படின்றத ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிக்கிட்டு இந்தாண்ட லெஃப்ட் வியூ இல்லைன்னா ஃப்ரண்ட் வியூவில் வச்சுக்கிட்டு இதை ஜூம் பண்ணி கீழே மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக இதோட டச்சில் ஆகிற மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. மூவ் பண்ணது அப்புறமேட்டுக்கு எடிட்டபிள் ரெண்டரையும் எனேபிள் இன் வியூ போர்ட்டையும் அண்டு பண்ணது அப்புறமேட்டுக்கு கீபோர்டில் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இன்னொரு காப்பி வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப பெரிய டிஸ்டன்ஸ்லாம் வேணாம். ஓகே ஓரளவு ஒரு காப்பி வந்து எடுத்து வச்சது அப்புறமேட்டுக்கு காப்பி. ஓகே இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டாச் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கா, இந்த அட்டாச் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஏற்கனவே வரைஞ்ச ரெக்டாங்கிள் பாட்டமில் வரைஞ்சோம்ல அந்த ரெக்டாங்கிள் பாக்ஸையும் அட்டாச்மெண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு செலெக்ஷனில் இந்த வெர்டெக்ஸ் பாயிண்ட் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்டிகுலர் எட்ஜஸ் மட்டுமே ஷோ ஆகும். பெர்ஸ்பெக்டிவ் விண்டோவை கிளிக் பண்ணிக்கிட்டு கீபோர்டில் Alt+W அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கோங்க. அட்டாச் அப்படின்றத அண்டு பண்ணிவிட்டு கனெக்ட் கிரியேட் லைன் இருக்குல்ல இதை கிளிக் பண்ணி இது கரெக்டாக உங்களுக்கு ஜாயின் ஆகணும் அப்படின்றதுனால இந்த ஸ்னாப் டேகல்னு இருக்குல்ல இதை ஆன் பண்ணிக்கிட்டு கரெக்டாக பாயிண்ட் டு பாயிண்ட் ஜாயின் பண்ணி எஸ்கேப் கொடுத்துருங்க. ஒவ்வொரு தடையும் பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்ட் பண்ணது அப்புறமேட்டுக்கு எஸ்கேப் பண்ணிடுங்க. எஸ்கேப் இந்த லைனையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். எஸ்கேப் இந்த 2 லைனையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இது 2ஐயும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே எல்லா லைனையும் ஜாயின் பண்ணது அப்புறமேட்டு கிரியேட் லைன் அப்படின்றத அண்டு பண்ணிடுங்க. அண்டு பண்ணது அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த எனேபிள் இன் வியூ போர்ட்டையும் எனேபிள் இன் ரெண்டரையும் ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணது அப்புறமேட்டுக்கு இந்த வெர்டெக்ஸ் அண்டு பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் தனியாக ஒரு செப்பரேட் கலர் வந்து கொடுத்துக்கிறேன். சரி இந்த ஸ்னாப் டேக்கில் அண்டு பண்ணிடலாம். அண்டு பண்ணது அப்புறமேட்டுக்கு இதுக்கு செப்பரேட்டாக ஒரு கலர் கொடுத்துருங்க.
கலர்ஸ்ல நீங்க ரேண்டமா சூஸ் பண்ற கலரையும் கொடுத்துக்கலாம், அப்படின்னா நான் சூஸ் பண்ற கலரையும் கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரௌனிஷ் கலர் உங்களுக்கு கொடுத்துக்கிறேன். இப்போ டாப்ல இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரோஸ் கலர்ல இருக்க மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். இது வேற ஸ்டக் ஆயிடுது. ரோஸ் கலர்ல இருக்க மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து புக்கை தான் கிரியேட் பண்ண போறோம். அந்த பிக்சர் டயக்ராம்ல இருக்க மாதிரி ஒரு புக்கை தான் இப்போ கிரியேட் பண்ண போறோம். கீபோர்டில் Alt+W அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிட்டு கிரியேட்ல ஷேப்ஸ்ல இன்னொரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணது அப்புறமேட்டுக்கு இந்த எனேபிள் இன் வியூ போர்ட்டையும் எனேபிள் இன் ரெண்டரையும் அன்டு பண்ணிருங்க. இந்த ரெண்டரிங் ஆப்ஷனையும் க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு இந்த ரெக்டாங்கிளுக்கான லென்த், வித் அண்ட் கார்னர் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 11, லென்த் பார்த்தீங்கன்னா 11 சொல்லி என்டர் பண்ணிக்கிறேன். வித் பார்த்தீங்கன்னா 4 சொல்லி என்ட்ரி பண்ணிக்கிறேன். சாரி, வித் வந்து 7 சொல்லி என்ட்ரி பண்ணிக்கிறேன். ஹைட் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம், சாரி, ரெக்டாங்கிள் பாக்ஸ் வேணா, இதை டெலீட் பண்ணிடலாம். ஒரு நிமிஷம், இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸை டெலீட் பண்ணிட்டு பாக்ஸ் வரைஞ்சிக்கோங்க. ஒரு பாக்ஸ் கரெக்டாக வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிக்கிட்டு இதில் பேராமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா லென்த்து பார்த்தீங்கன்னா 11, வித்து பார்த்தீங்கன்னா 7 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கலாம். ஹைட்டு பார்த்தீங்கன்னா 2 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ரியல்வெல் மேப் சைஸ் அப்படின்றத அண்டு பண்ணிட்டு செலக்ட் அண்ட் மூவ்னு இருக்குல்ல, இதை மவுஸில் ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து 0ன்னு கொடுத்துக்கோங்க. ஒய் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா -11. ஒரு நிமிஷம், சிஸ்டம் லைட்டாக ஸ்டக் ஆகிடுச்சு. எக்ஸ் பார்த்தீங்கன்னா 0ன்னு சொல்லி என்ட்ரு பண்ணிக்கலாம். ஒய் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா -11.353 அப்படின்னு சொல்லி என்ட்ரு பண்ணிக்கோங்க. இசட் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா 19.154 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கலாம். 19.154 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ லெஃப்ட் வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டேபிள் வந்து கீழே இருக்க மாதிரி இருக்கும். அதனால கீழே இருக்கக்கூடிய இந்த டேபிள் மொத்த டேபிளையும் கிளிக் பண்ணிக்கிட்டு டாப் வியூவில் அப்படியே மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ரொம்ப இல்லை, கீழே ஸ்க்ரால் பண்ணி அந்த பார்டர் கிட்ட வர மாதிரி மூவ் பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷம், ஸ்டக் ஆயிடுச்சு. கரெக்டாக ஜூம் பண்ணி அப்படியே மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? மூவ் பண்ணது அப்புறமேட்டுக்கு புக்கோட இருக்க மாதிரி பண்ணிடலாம். புக்கோட கிளிக் பண்ணி மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா புக்கை கிளிக் பண்ணிக்கிட்டு கீபோர்டில் Alt+W அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கிறேன். என்ட்ரி பண்ணது அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் வியூவை கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் வியூவில் வச்சுக்கிட்டு லெஃப்ட் வியூ சைடாக இருக்கக்கூடிய பாக்ஸை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ரொட்டேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு ஸ்னாப் டேகிள் அப்படின்னு இருக்கா, ஆங்கிள் ஸ்னாப் டேகிள், அதை ஆன் பண்ணிட்டு ஒய் டைரக்ஷனில் 90 டிகிரி ரொட்டேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸ்னாப் டேகில் அன்டூ பண்ணிவிட்டு செலக்ட் அண்ட் மூவை கிளிக் பண்ணிக்கிட்டு மாடிஃபை லிஸ்ட்டில் கிளிக் பண்ணி இப்போ மவுஸில் ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்டட் டு எடிட்டபிள் பாலி அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கிறேன். என்ட்ரி பண்ணது அப்புறமேட்டுக்கு பாலிகான்ஸை கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த சைடில் இருக்கக்கூடிய பாலிகான்ஸ் எல்லாத்தையுமே நான் டெலீட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி நான் செலக்ட் பண்ணுற பாலிகான்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் வியூவில் வச்சுக்கிட்டு கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி இந்த பாலிகானையும் டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ லெஃப்ட் வியூவில் வச்சுக்கிட்டு டாப்ல இருக்கக்கூடிய பாலிகான்ஸை கிளிக் பண்ணி
சாரி, ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ஒரு திக்னஸ் ஆட் பண்ணிடலாம். இதை கிளிக் பண்ணிக்கிட்டு மாடிஃபை லிஸ்ட்டில் கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா ஷெல் அப்படின்னு சொல்லி இருக்கும். இதை கிளிக் பண்ணி அவுட்டர் அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -0.25 அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் கீபோர்டில் Alt+W சொல்லி என்டர் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் மூவ் ஆகிருக்க மாதிரி இருக்கும். அதனால் இதை மட்டும் கிளிக் பண்ணி கீழே கரெக்டாக மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா? லைட்டாக கீழே மூவ் பண்ணி வச்சுப்போம். ஓகே ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா புக்கை கிளிக் பண்ணிக்கிட்டு ஐசோலேட் பண்ணிக்கலாம். ஐசோலேட் பண்ணிக்கிட்டு லெஃப்ட் வியூவிலே வச்சுக்கிட்டு மாடிஃபை லிஸ்ட்டில் எடிட் பாலி அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கிறேன். என்ட்ரி பண்ணது அப்புறமேட்டுக்கு பாலிகான்ஸை கிளிக் பண்ணி டாப்பில் இருக்கக்கூடிய பாலிகானை மட்டும் கிளிக் பண்ணிக்கிட்டு இன்செர்ட் அப்படின்னு இருக்கா, இன்செர்ட்டில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணி இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா இன்செர்ட் பண்ணுறக்கூடிய சைஸ் பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கிறேன். டிக்கு. இப்போ சைடில் ஃப்ரண்ட் வியூவில் இருக்க பாலிகானை கிளிக் பண்ணி இன்செர்ட்டில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கிட்டு இதோட இன்செர்ட் அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.3 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கிறேன். டிக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இன்னரில் இருக்கக்கூடிய இந்த பாலிகான்ஸும் டாப்பில் இருக்கக்கூடிய இந்த பாலிகானை கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி டாப்பில் இருக்கக்கூடிய பாலிகானையும் கிளிக் பண்ணிக்கிட்டு டிட்டாச் அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கிறேன். கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா டிட்டாச் அப்படின்னு சொல்லியிருக்கோம். டிட்டாச் கொடுத்துருங்க. இந்த பாலிகானை அண்டு பண்ணிடலாம். ஓகே, இந்த ஐசோலேட் வியூவிலேருந்து ஐசோலேட் வியூவை அண்டு பண்ணிடுங்க. அண்டு பண்ணது அப்புறமேட்டுக்கு கீபோர்டில் Alt+W அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிவிட்டு திரும்ப டாப் வியூவில் இன்னொரு பாக்ஸை வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். டாப் வியூவை கிளிக் பண்ணிக்கிட்டு இன்னொரு பாக்ஸை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிறேன், வரைஞ்சிக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பெர்ஸ்பெக்டிவ் வியூவில். ஓகேவா? இந்த பெர்ஸ்பெக்டிவ் வியூ பாக்ஸை ஓகே எஸ்கேப் கொடுத்துட்டு மாடிஃபை லிஸ்ட்டில் இந்த பாக்ஸுக்கான லென்த் வித் சைஸ் பார்த்தீங்கன்னா 10.556 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கிறேன். இதோட வித்து பார்த்தீங்கன்னா 6.678 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கிறேன். இதோட ஹைட்டோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 1.92 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கிறேன். சாரி, 1.92 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கிறேன். ஜிக்மெண்ட், இதோட ஜிக்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லென்த்தோட ஜிக்மெண்ட் 7, வித்தோட ஜிக்மெண்ட் பார்த்தீங்கன்னா 13, ஹைட்டோட ஜிக்மெண்ட் பார்த்தீங்கன்னா 10ன்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கிறேன். ரியல் வெல் மேப் சைஸை அண்டு பண்ணிடலாம். அண்டு பண்ணிட்டு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி இதுக்கு ஒரு கலர் கொடுத்துட்றேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு வயலட் கலரில் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஏன்னா இன்னரில் இருக்கக்கூடியது புக்கோட பேப்பர்ஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக செலக்ட் அண்ட் மூவ்ல மவுஸில் ரைட் கிளிக் பண்ணி x0 ஒய்யோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா -11.353 அப்படின்னு சொல்லி ஊற்றுவாங்க. சாரி, 11.353. ஆமாம், கரெக்டு. இசட்டில் 19.20 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கலாம். என்ட்ரி பண்ணது அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் வியூ பாக்ஸை அப்படியே ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கரெக்டான ஷேப்ஸில் வந்து வரல. இப்போ இதே டைமென்ஷனில் அப்படியே வச்சுக்கிட்டு ரொட்டேட்டை கிளிக் பண்ணிக்கிட்டு ஆங்கிள் ஸ்னாப் டேகிள்ன்றதை ஆன் பண்ணிக்கிட்டு இந்த பெர்ஸ்பெக்டிவ் வியூவில் y டைரக்ஷனில் 90 டிகிரி அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கோங்க. சாரி, ஒரு நிமிஷம். அப்படியே 90 டிகிரியில் ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க.
கீபோர்டில் Alt + W அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிட்டு ஸ்னாப்டாகில் அன்டூ பண்ணிவிட்டு செலக்ட் அண்ட் மூவில் இது அப்படியே Z டைரக்ஷனில் அப்படியே மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இன்னரில் வந்து அப்படியே மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, பெர்ஸ்பெக்டிவ் பாக்ஸை கிளிக் பண்ணி கீபோர்டில் Alt + W அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கிறேன். இந்த இன்னரில் இருக்கக்கூடிய பாக்ஸை மட்டுமே கிளிக் பண்ணிக்கிட்டு மாடிஃபை லிஸ்ட்டில் கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா FFD 3x3x3 அப்படின்னு சொல்லி இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த FFDல கண்ட்ரோல் பாயிண்ட்ஸை கிளிக் பண்ணிக்கிட்டு ஃப்ரண்ட் வியூவில் வச்சு இங்கே 3 பாயிண்ட் இருக்குது தெரியுமா, இதில் சென்டராக இருக்கக்கூடிய பாயிண்ட்டை மட்டுமே கிளிக் பண்ணிக்கிட்டு Y டைரக்ஷனில் அப்படியே மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா புக்கு உங்களுக்கு பார்க்குறதுக்கு அந்த பேப்பர்ஸ்லாம் கொஞ்சம் இன்னரில் மடங்கி இருக்க மாதிரி தான் இருக்கும், அதுக்காக சொல்கிறேன். ஓகே, இப்போ அப்படியே ரொட்டேட் பண்ணி பேக் வேவில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பேக் வேவில் இந்த சென்டராக இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ், சென்டராக இருக்கக்கூடிய இந்த 3 பாயிண்ட்டுமே கிளிக் பண்ணிக்கிட்டு X டைரக்ஷனில் அப்படியே மூவ் பண்ணிக்கோங்க. இந்த இன்னரில் இருக்கக்கூடிய பாயிண்ட்டையும் கிளிக் பண்ணி X டைரக்ஷனில் அப்படியே மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது அன்டூ பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நிமிஷம் ஸ்டக் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இதை கீபோர்டில் ஆல்ரெடி ரொட்டேட் பண்ணி காட்டுறோம் பாருங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஷேப் வந்து கொஞ்சம் கரெக்டாக ஒரு புக் மாதிரியே இருக்கும். சரி, இப்போ இன்னொரு புக் அதில் இருந்துச்சு இல்லையா, இப்போ அதை தான் கிரியேட் பண்ண போகிறோம். கீபோர்டில் Alt + W அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிவிட்டு இந்த புக்கில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஜெக்டையுமே, புக்கோட டோட்டல் ஆப்ஜெக்டையுமே கிளிக் பண்ணி எடுத்துக்கிட்டு லெஃப்ட் வியூவில் இன்னொரு காப்பி பண்ணிக்கிறேன். கீபோர்டில் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி X டைரக்ஷனில் இன்னொரு காப்பி எடுத்து வச்சுக்கிறேன். காப்பி பெர்ஸ்பெக்டிவ் வியூவில் கீபோர்டில் Alt + W அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிட்டு இந்த செகண்ட் காப்பி எடுத்தோம் தெரியுமா, அந்த புக்கை மட்டுமே கிளிக் பண்ணிக்கிட்டு ரொட்டேட்டை ப்ரெஸ் பண்ணி ஆங்கிள் ஸ்னாப்டாகிள் அப்படின்றத இது வச்சுக்கிட்டு Y டைரக்ஷனில் அப்படியே 90 டிகிரி அப்படியே மூவ் பண்ணிக்கிறேன். மூவ் பண்ணது அப்புறமேட்டுக்கு இதை Z டைரக்ஷனில் இன்னொரு ரொட்டேஷன் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, 25 டிகிரியில் ரொட்டேட் பண்ணிவிட்டு செலக்ட் அண்ட் மூவ் ஸ்னாப்டாகில் ஆஃப் பண்ணிடலாம். கீபோர்டில் Alt + W அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிவிட்டு லெஃப்ட் வியூ விண்டோ வச்சுக்கிட்டு வரைங்க. கரெக்டாக இப்படி வச்சு பண்ணி வச்சுக்கலாம். ரொட்டேட்டு ஸ்னாப்டாகிள் தேவை கிடையாது. ஓகேவா, கொஞ்சம் லைட்டாக அப்படி வச்சிங்கன்னா கரெக்ட் ஆகிடும். அன்டூ பண்ணிடலாம். இப்போ செலக்ட் அண்ட் மூவுக்கு மாற்றிடுங்க. மாற்றினது அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பென்னோட ஸ்டாண்டு தான் கிரியேட் பண்ண போகிறோம். பென் ஸ்டாண்ட் ஆல்ரெடி ஒன்று அந்த பிக்சரில் பார்த்துருப்பீங்க. அந்த பென் ஸ்டாண்டை தான் கிரியேட் பண்ண போகிறோம். தேவையான அளவுக்கு எல்லாத்தையும் ஜூம் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ திரும்பவும் கிரியேட்டில் சிலிண்டர் அப்படின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு டாப் வியூவில் ஒரு சிலிண்டர் பாக்ஸ் ஒன்று வரைஞ்சிக்கோங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெர்ஸ்பெக்டிவ் வியூவில் உங்களுக்கு தெரியும். இதோட ரேடியஸ் அண்ட் ஹைட்டு பார்த்தீங்கன்னா சிலிண்டரோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 2ன்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஹைட்டு பார்த்தீங்கன்னா 4ன்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கிறேன். ஹைட்டோட செக்மெண்ட் அப்படின்னா 1லே இருக்கட்டும். கேப்போட செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1லே இருக்கட்டும்.
சைடு பார்த்தீங்கன்னா 80 சைஸா பண்ணிக்கோங்க. ஸ்மூத்ல இருக்கட்டும். ரியல் வேர்ல்ட் மேப் சைஸ் அப்படின்றத அண்டு பண்ணிடலாம். அண்டு பண்ணது அப்புறமேட்டுக்கு மவுஸ்ல ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட்டட் டு எடிட்டபிள் பாலி அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கிறேன். என்ட்ரி பண்ணது அப்புறமேட்டுக்கு பாலிகான்ஸை கிளிக் பண்ணி ஒரு நிமிஷம் பாலிகான்ஸை கிளிக் பண்ணி இதில் இருக்கக்கூடிய டாப் பாலிகானை மட்டும் டெலீட் பண்ணிக்கிறேன். டெலீட் பண்ணது அப்புறமேட்டுக்கு பாலிகான்ஸை அண்டு பண்ணிடுங்க. அண்டு பண்ணது அப்புறமேட்டுக்கு மாடிஃபை லிஸ்ட்டில் ஷெல் அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்துக்கோங்க. மாடிஃபை லிஸ்ட்டில் கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா ஷெல் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதை என்ட்ரி பண்ணிக்கோங்க. அவுட்டர் அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.25 அப்படின்ற இதுலேயே இருக்கட்டும். இல்லை 0.15 கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இந்த சிலிண்டரை கிளிக் பண்ணி செலக்ட் அண்ட் மூவ்னு இருக்கா, இதை மவுஸில் ரைட் கிளிக் பண்ணிக்கிட்டு இதை XYZ டைரக்ஷனில் மூவ் பண்ணி வைக்க போகிறோம். ஆல்ரெடி நான் டைமென்ஷன்ஸ் போட்டு பார்த்தேன் அப்படின்றதுனால ரீடிங் சென்டர் இருக்குது. அப்படி இல்லைன்னா இதை நீங்கள் XYZ டைரக்ஷனில் மூவ் பண்ணி நீங்கள் மேலே வச்சுக்கலாம். இப்போது X டைரக்ஷன் 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயக்ராம் வந்து இன்னரில் வந்துடும். Y ஓட டைரக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9.007 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கிறேன். இசட்டோட டைரக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18.953 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்துடும். இதை கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு தேவையான மாதிரி டாப்லேயோ இல்லை லெஃப்ட் ரைட் வியூவில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா நான் டாப்பில் வந்து மூவ் பண்ணிக்கிறேன். கரெக்டாக அசம்பிள் பண்ணிக்கிறேன். ஓகே, கரெக்டாக அசம்பிள் பண்ணியாச்சு. இப்போ இதில் இன்னர் இதுக்கு வந்து ஒரு கலர் கொடுத்துக்கிறேன். அடிக்கடி ஸ்டக் ஆகுது. ஸோ நான் வந்து மெட்டீரியல்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறதில்ல. மெட்டீரியல்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். ப்ரீவியஸ் வீடியோவில் போய் செக் பண்ணிங்கன்னா மெட்டீரியல்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும். சரி, இதுக்கு வந்து ஒரு கலர் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ரொம்ப டார்க்கான கலர் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இன்னரில் இருக்கக்கூடிய இன்னொரு சிலிண்டர் வரையலாம். இன்னரில் சிலிண்டர் வரைஞ்சிக்கிட்டு திரும்பவும் ஒரு சிலிண்டர் சின்னதாக வரைஞ்சி டாப்பில் எக்ஸ்ட்ரூட் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கிறேன். ஹைட்டு பார்த்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கிறேன். ஜிக்மெண்ட்டும் கேப் ஜிக்மெண்ட்டும் ஒன்றுல இருக்கிறக்கும். சைடு பார்த்தீங்கன்னா 12 சைட்ஸாக நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். செலக்ட் அண்ட் மூவில் கிளிக் பண்ணி மவுஸில் ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா 0, ஒய் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் அதே 9.077 சொல்லி என்ட்ரி பண்ணிக்கிறேன். இசட் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா 18.953 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு மூவ் பண்ணி கூட வச்சுக்கலாம். இது எல்லாமே உங்களோட விருப்பம் தான். சரி, இப்போ டாப் வியூவை ஜூம் பண்ணி கரெக்டான பொசிஷனில் வந்து வச்சுக்கோங்க. என்ன வச்சுக்கிட்டு ஓகே, 3 டைரக்ஷன் வந்து வச்சாச்சு. ஓகே, பெர்ஸ்பெக்டிவ் பாக்ஸை வச்சுக்கிட்டு கீபோர்டில் Alt + W அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரி, இதோட அவுட்டர் ரேடியஸ் டைமென்ஷன் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துக்கலாம். மாடிஃபை லிஸ்ட்டில் அவுட்டர் அமௌண்ட் 0.25 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணி, சாரி 5லாம் வேணாம், 0.25 சொல்லி என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதை கிளிக் பண்ணிக்கிட்டு கீபோர்ட் இன்னரில் இருக்கக்கூடிய சிலிண்டரை கிளிக் பண்ணி மவுஸில் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. கன்வெர்ட்டட் டு எடிட்டபிள் பாலி.
பாலிகான்ஸை கிளிக் பண்ணிக்கிட்டு இதில் இருக்கக்கூடிய டாப் பாலிகானை டெலீட் பண்ணிக்கோங்க. பாலிகான்ஸ் அன்டூ பண்ணிடலாம். சரி, இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை அன்டூ பண்ணிட்டு திரும்பவும் கிரியேட்ல இன்னொரு சிலிண்டர் வரைஞ்சிக்கோங்க. ஏன்னா இப்போ நான் வரைய போகிறது பென் மேக்கிங் தான் பார்க்க போகிறோம். ஒரு டயக்ராம் வந்து ஒரு சிலிண்டர் வந்து ஹைட்டைம் பண்ணிக்கோங்க. இதோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 0.125 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கலாம். ஏன்னா மெலிசா இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதோட ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிக்கலாம். 5ன்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஹைட்டோட சிக்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1, கேப்போட சிக்மெண்ட்டும் 1ன்னு இருக்கட்டும். சைடு பார்த்தீங்கன்னா 5 சைட்ஸ் அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம். ஓகே, 5 சைட்ஸ் அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணியாச்சு. ரியல் வேர்ல்ட் மேப் சைஸ் அப்படின்றத அன்டூ பண்ணிட்டு எஸ்கேப் கொடுத்துருங்க. இந்த சிலிண்டரை ஃபர்ஸ்ட் இது பண்ணிட்டு கிளிக் டாப் பாலிகான்ஸ். இப்போ மவுஸ்ல ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு எடிட்டபிள் பாலி அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணது அப்புறமேட்டுக்கு பாலிகான்ஸை கிளிக் பண்ணி டாப்ல இருக்கக்கூடிய பாலிகானை மட்டுமே கிளிக் பண்ணிக்கோங்க. டாப்ல இருக்கக்கூடிய இந்த பாலிகானை மட்டும் கிளிக் பண்ணிக்கிட்டு எக்ஸ்ட்ரூட் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரூட்ல செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 0.45 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம், ஸ்டக் ஆயிடுச்சு. டென் சென்டிமீட்டர்ல எக்ஸ்ட்ரூட் பார்த்தீங்கன்னா இந்த 10 எரேஸ் பண்ணிட்டு 0.45 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கிறேன். டிக்கு யூனிஃபார்ம் ஸ்கேலை கிளிக் பண்ணிக்கிட்டு இதை வந்து அப்படியே கொஞ்சம் லைட்டாக சுருக்கி வச்சுக்கிறேன். சுருக்கி லைட்டாக ரொம்ப வேணாம், ஏன்னா அந்த பென் வந்து ஒரு கூர்ப்பாக இருக்கும்ல, ஷார்ப்பாக, அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போது அப்படியே செலக்ட் அண்ட் மூவை கிளிக் பண்ணிக்கிட்டு திரும்பவும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூட்ல செட்டிங்ஸில் ஹைட்டோட மெஷர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.05 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. ஏன்னா பெண்ணோட ஷேப் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், ஒரு சிலிண்டர் ஷேப்பில் வந்து டாப்பில் அந்த கைப்பிடி வந்து கொஞ்சம் ட்ரையாங்கிள் மாதிரியே வந்திருக்கும். பால் பாயிண்டோட நிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அப்படியே எக்ஸ்ட்ரூட் பண்ணி வர மாதிரி இருக்கும். இந்த டாப் பாலிகான்ஸை கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரூட்ல செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 0.05 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கோங்க. டிக்கு யூனிஃபார்ம் ஸ்கேல் இதை அப்படியே ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. செலக்ட் அண்ட் மூவை கிளிக் பண்ணி அப்படியே கொஞ்சம் லைட்டாக அப்படி ஷார்ப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பால் பாயிண்டோட அப்படியே நிப்பு மாதிரியே இருக்கும். ஒரு நிமிஷம், கிளிக் பண்ணி கொஞ்சம் கிளிக் பண்ணிட்டு யூனிஃபார்ம் ஸ்கேலை கிளிக் பண்ணி Ctrl+C யூனிஃபார்ம் ஸ்கேல் எட்ஜஸை கிளிக் பண்ணி இதில் இருக்கக்கூடிய எட்ஜை மட்டுமே கிளிக் பண்ணி ஓகேவா, செலக்ட் அண்ட் மூவ் மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்ஜஸை கிளிக் பண்ணி இருக்கக்கூடிய எல்லா எட்ஜ் பாயிண்ட்டையுமே கிளிக் பண்ணிக்கிட்டு கனெக்டில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணி 1 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கோங்க. இதோட சிக்மெண்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே டாப்பில் கொண்டு வந்து மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், மைனஸில் போகிறப்போ உங்களுக்கு டாப்பில் வரும். ஓகே, -95 அப்படின்னு சொல்லி டிக் கொடுத்துட்றேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும்.
இதை கிளிக் பண்ணிக்கிட்டு எட்ஜ் ஃபேஸஸ்ல, அதாவது வெஜ்ஜோட வெர்டெக்ஸ் பாயிண்ட்ல வச்சு கிளிக் பண்ணிக்கிட்டு இதுலேருந்து சென்டரா ஒரு பாயிண்ட், டாப்ல ஒரு பாயிண்ட், அப்படியே ஆல்ட்ட ப்ரெஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணி இதுக்கு சென்டரா ஒரு பாயிண்ட், இதுக்கு டாப்ல ஒரு பாயிண்ட், இதுக்கு வந்து ஒரு சென்டரா ஒரு பாயிண்ட், டாப்ல ஒரு பாயிண்ட், ஒரு நிமிஷம், இதுக்கு வந்து சென்டரா ஒரு பாயிண்ட், டாப்ல ஒரு பாயிண்ட், சென்டரா ஒரு பாயிண்ட், டாப்ல ஒரு பாயிண்ட் கிளிக் பண்ணிட்டு எஸ்கேப்பை பிரஸ் பண்ணிடுறேன். கட் அன்டு பண்ணிடலாம். வெர்டெக்ஸை கிளிக் பண்ணிக்கிட்டு இன்னர்ல இருக்கக்கூடிய இந்த வெர்டெக்ஸை மட்டும் டெலிட் பண்ணிடுங்க. வெர்டெக்ஸ் அன்டு பண்ணிடலாம். அன்டு பண்ணது அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணி ஒரு நிமிஷம், பாலிகான்ஸை கிளிக் பண்ணிக்கிட்டு நான் சொல்ற மாதிரி பாலிகான்ஸை வந்து செப்பரேட் பண்ணிக்கோங்க. டாப்ல இருக்க பாலிகான்ஸுமே இன்னர்ல இருக்கக்கூடிய இந்த பாலிகான்ஸையும் செப்பரேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ராங் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கீபோர்ட்ல ஆல்ட் பிரஸ் பண்ணி இந்த பாலிகான்ஸ் எல்லாம் அன்டு பண்ணிருங்க. ஓகேவா? இதை கிளிக் பண்ணிக்கிட்டு கீபோர்ட்ல ஸ்க்ரால் பண்ணி இதை வந்து செப்பரேட் பண்ணிக்கோங்க. டிட்டாச் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். கொடுத்துட்டு க்ளோன் ஆப்ஜெக்டா இல்ல செப்பரேட் ஆப்ஜெக்டான்னு கேட்கும். உங்களுக்கு நீங்க எதையுமே பண்ணாம ஆப்ஜெக்ட் 2 அப்படின்னு சொல்லி மட்டுமே என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அதே பாலிகானை கிளிக் பண்ணி சைட்ல இருந்துச்சு தெரியுமா இந்த பாலிகான்ஸ் எல்லாமே, இதை செப்பரேட்டா தனியா கிளிக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க கலர் கொடுத்தீங்கன்னாலும் இந்த நட்ராஜ் பென்சில் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எட்ஜ் மட்டுமே ஒரு செப்பரேட் கலர்ல வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி நீங்க கலர் கொடுத்துக்கலாம். பட் என்னோட சிஸ்டம் ஆல்ரெடி லேப்டாப் திணறுது, அதுக்காக நான் கொடுக்க போறது கிடையாது. ஓகே, இதையும் தனியாக வச்சு டிட்டாச் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஆப்ஜெக்ட் 3 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கலாம். என்ட்ரி பண்ணது அப்புறமேட்டுக்கு இந்த பாலிகான்ஸை அன்டு பண்ணிடுங்க. ஓகே, இது ஓவரால் இந்த டைமென்ஷன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கலர் கொடுத்துடலாம். கீபோர்டில் கலர் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஒரு டார்க் கலர் கொடுத்துருக்கோங்க. எது பாருங்க, இந்த டார்க் கலர் கொடுத்துடலாம். ப்ரௌனாக இருக்கட்டுமே, நான் வயலட் கொடுத்துருவோமா? ரொம்ப டார்க்காக இருக்கோ? ஓகே, அப்போ வந்து இதுக்கு வந்து செப்பரேட்டாக இது ஃபுல்லாகவே கிளிக் பண்ணிவிட்டு வேற ஒரு கலர் நம்ம கொடுத்துடலாம். சிஸ்டம் வேறு ஸ்டக் ஆகுது. இதுக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸ் கலர் வந்துடுவோம். கஸ்டம்ஸ் கலரில் இதை கிளிக் பண்ணிட்டு கஸ்டம் கலர் ஓகே, இந்த கலர் நல்லா இருக்கு. ஆட் கலர் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். கொடுத்தாச்சு. இப்போ இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு ஒரு நிமிஷம், இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஆட் கலர் அப்படின்றத ஓகே பண்ணிடலாம். அதாவது இந்த ஃபுல் ஆப்ஜெக்டையுமே கிளிக் பண்ணி அதே கலரில் தான் இருக்கா? ஓகே, ஓகேன்னு கொடுத்துடலாம். கொடுத்துக்கிட்டு இதை வந்து கீபோர்டில் Alt+W அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணது அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த பென்சிலையே ஒரு சரி இன்னரில் பாக்ஸில் போயிட்டு நம்ம காப்பி பண்ணிக்கலாம். சரி, இதை இன்னர் பாக்ஸில் கொண்டு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டைமென்ஷன்ஸ் நம்ம கிட்ட இதோட இன்னர் சர்க்கிளோட டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா XY டைரக்ஷனில் இருக்கும். அதோட எக்ஸாக்ட் கிராஃபோட ரீடிங் வேணும்னா
இதை மவுஸில் ரைட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இந்த சிலிண்டர் பென்சில் சிலிண்டரை கிளிக் பண்ணிக்கிட்டு அப்படியே செலக்ட் அண்ட் மூவ்னு இருக்குல்ல, இதை மவுஸில் ரைட் கிளிக் பண்ணி எக்ஸு ஒய் இசட் கிராஃப் ரீடிங் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம், இது வேற அப்பப்போ ஸ்டக் ஆயிடுது. ஒரு நிமிஷம். கிளிக் பண்ணி செலக்ட்ல எக்ஸ் பார்த்தீங்கன்னா 0.404, ஒய் பார்த்தீங்கன்னா 9.077, இசட் பார்த்தீங்கன்னா 80.953 என்டர் போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சர்க்கிளில் வந்துடும். ஓகேவா? இப்போ இதை அப்படியே டாப்பில் மூவ் பண்ணி வச்சுக்கிட்டு மாடிஃபை லிஸ்ட்டில் 3x3 அதே மாதிரி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம் தெரியுமா, அதே மாதிரி இப்போ வந்து இது ஸ்கேல் பண்ணி வச்சுக்க போகிறோம். 3x3 பாக்ஸ் இருக்கா, அந்த 3x3 பாக்ஸை கிளிக் பண்ணி அந்த பாக்ஸை மட்டுமே கிளிக் பண்ணிக்கிட்டு இதை ஐசோலேட் பண்ணிக்கலாம். ஐசோலேட் சாரி, இதுதான் ஃப்ரண்ட் வியூ இருக்குல்ல, கீழே இருக்கக்கூடிய இந்த பாக்ஸ் மட்டுமே, சாரி கண்ட்ரோல் பாயிண்ட்ஸு. இப்போ வந்து இந்த ஐசோலேட் வியூவை அண்டு பண்ணிக்கோங்க. அண்டு பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே கீழே போயிடுச்சா. ஓகே, இதை அப்படியே மூவ் பண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, கண்ட்ரோல் இதை வந்து அண்டு பண்ணிவிட்டு இதையும் அண்டு பண்ணிவிட்டு மவுஸில் அண்டு பண்ணிடலாம். ரெஸ்பெக்டிவ் கிளிக் பண்ணி Alt+W ஸ்டக் ஆகுது. ஓகே, இது என்ன திடீர்னு இது ஆயிடுச்சு. நிமிஷம். ஸ்டக்கு மேல ஸ்டக் ஆகுது. கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ் இது வந்து கீழே மூவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பென்சிலை கிளிக் பண்ணி அப்படியே ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு
ஒரு காப்பி அடங்க இந்த பென்சிலை மட்டும் தனியாக செப்பரேட்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி கீபோர்டில் Alt+W ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஒய் டைரக்ஷனில் இதை மட்டுமே ஒரு காப்பி வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி இது ஒரு காப்பி. ஓகே, திரும்ப ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி இன்னொரு காப்பி எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, பெர்ஸ்பெக்டிவ் பாக்ஸை கிளிக் பண்ணி கீபோர்டில் Alt+W அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு பென்சிலை மட்டுமே கிளிக் பண்ணிக்கிட்டு ரொட்டேட் அப்படின்னு இருக்கா, இந்த ரொட்டேட் ஆப்ஷனை ரொட்டேட் பண்ணி கொஞ்சம் சாஞ்சாப்புல மூவ் பண்ணிக்கிறேன். ரொம்ப வேணாம், லைட்டாக மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் கொஞ்சம் சாஞ்சாப்புல இருக்கிற மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இதையும் கொஞ்சம் அப்படியே சாஞ்சாப்புல மூவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, உங்களுக்கு பென்சில் பாக்ஸ் இருக்கிற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இப்போது பெர்ஸ்பெக்டிவ் வியூவில் வச்சுக்கிட்டு இதை ரெண்டர் பண்ணி பார்க்கலாம். என்கிட்ட கிராஃபிக்ஸ் கார்டு அதிகமாக இல்லை அப்படின்றதுனாலையும் சிஸ்டம் ஏற்கனவே ஸ்டக் ஆகுது அப்படின்றதுனாலையும் நான் வந்து மெட்டீரியல் ஆப்ஷனை வந்து ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு மெட்டீரியல் ஆப்ஷன் வேணும்னா இங்கே மெட்டீரியல்ஸில் போய்கிட்டு ஆல்ரெடி பேசிக் வீடியோவில் மெட்டீரியல்ஸ் எப்படி ஆட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவில் போய் நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. கீழே கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் கொடுக்குறேன். அதில் பேசிக்கில் மெட்டீரியல்ஸ் எப்படி ஆட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரீட்டர் ரெண்டர் செட்டப் தான் பார்க்க போகிறோம். கீபோர்டில் F10 அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் பண்ணாலும் சரி தான், அப்படி இல்லைனா இந்த இடத்துக்கிட்ட வந்து நீங்கள் ரெண்டர் செட்டப் அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் சரி தான், ரெண்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டயக்ராமில் ஆல்ரெடி காமிச்ச மாதிரியே அழகான ரெண்டர் செட்டப் வந்து முடிச்சாச்சு. மறக்காமல் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். புரியல அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். திரும்ப ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் கேட்லாக் 1997 அப்படின்ற உங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.